வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்ன வீடியோனா, எசனை காட்டு மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற அக்னி சட்டி அலங்காரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகு குத்துதல், பொங்கல் மாவிளக்கு, இது போன்ற வீடியோக்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கரும்பில் தொட்டில் கட்டி தனது குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. இது என்னன்னா, குழந்தை வரம் வேண்டி இருப்பாங்க. அதுக்காக மாரியம்மனுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அழகுலேருந்து சின்ன அழகுலேருந்து எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அக்னி சட்டி எடுத்துகிட்டு 3 தடவை வந்து வலம் வந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே பொங்கல் வச்சாங்க. பொங்கல் வச்சு அம்மனுக்கு படைத்தாங்க, சேவல் அறுத்தாங்க, ஆடு வெட்டினாங்க. என்னென்ன அவங்க வேண்டுதல் செஞ்சுருந்தாங்களோ, மடிப்பிச்சை எடுத்தவங்க மடிப்பிச்சை எடுத்தாங்க. அவங்களோட வேண்டுதல் என்னென்ன இருந்துச்சோ அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றினாங்க. ஒரு திருவிழா, அதாவது நான் சென்ற வருடத்தை விட இந்த வருடத்தில் அதிகப்படியான மக்கள் நான் பார்த்தேன். நீங்கள் வீடியோக்குள்ளார என்ன நம்ம உள்ளே போய் பார்த்தோன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை விட்டு நம்மளால் நகர்ந்து வர முடியாத அளவுக்கு க்ரௌடாக இருந்திருந்தாங்க. ஒருத்தவங்க அக்னி சட்டி எடுக்கிறாங்கன்னா முன்கூட்டியே அவங்க காப்பு கட்டி விரதம் இருந்து பாருங்கள், அவங்க கையில் காப்பு கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். கூட அவங்கவுங்களோட உறவினர்கள் வராங்க. அக்னி சட்டி எடுத்து வரவங்களோட கூட அவங்கவுங்க உறவினர்கள் வராங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் வந்து எசனை திருவிழாவுக்கு இது செகண்ட் டைம் போயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நிறைய மக்களை நான் பார்த்தேன். அந்த டைமில் வந்து நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. பாருங்கள், இங்கே இருக்கிற அம்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா வீதியில் உலாவரும் தேர் வருது பார்த்தீங்களா, அந்த தேரில் உலா வரக்கூடிய அம்மன். அது பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து அகல் விளக்கு எல்லாம் ஏற்றி. நானும் உள்ளே போய் கோவிலில் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய உப்பு கொட்டியிருந்தாங்க. அக்னி சட்டி எடுத்து வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே அக்னி சட்டியை வைக்கிறதுக்குனே தனி இடம் இருக்குது. அதுக்கப்புறம் கன்று மாடு எல்லாமே பரிசாக கொடுத்தாங்க. அதையும் தனியாக கட்டி போட்டிருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோவிலோட என்ட்ரன்ஸ். அது இல்லாமல் நிறைய குழந்தைங்களுக்கு வேணுங்கிற பொம்மைகள், அதுக்கப்புறம் ஊதுவல் பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருந்துச்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ தைலம் அப்படின்னு சொல்லிட்டு வித்தார். இவரோட காஸ்ட்யூமே எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சாக்கு இருக்கு இல்லைங்களா, சாக்கில் தான் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு நார்மலாக நமக்கு ஒரு ட்ரெஸ் போட்டாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவர் சொன்னார், இந்த ட்ரெஸ்ஸை விட வேறு என்ன ட்ரெஸ்ஸுமா வேணும் அப்படின்னு சொன்னார். நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிவிட்டு, அக்கா என்னக்கா இங்கே வந்து நீங்கள் விட மாட்டீங்களாக்கா, உங்கள் வேலையை நீங்கள் பார்க்குறீங்களான்னு எங்களை அப்படியே கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே அக்னி சட்டி அழகு எல்லாம் வரது எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். நிறைய பேர் மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் மாவிளக்கு எடுத்துக்கிட்டு அக்னி சட்டி எடுத்துக்கிட்டு அழகு குத்தி வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஏரியாவில் இருக்கிறதுக்கு முன்னாடி தாரத்தப்பட்டை அடித்து ஆட்டப்பாட்டத்தோடு இருந்தாங்க. பாருங்கள், ஒரு ஏரியா இருக்கிற மக்கள் எவ்வளோ மக்கள் வராங்கன்னு பாருங்கள். இதே போல் ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து வந்து நிறைய மேலதாளங்களோடு வந்தாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. தனது சொந்த பந்தங்களோட ஒரு அப்பா அம்மாவும் வந்து எப்படி சொல்கிறது, தன்னோட குழந்தையெல்லாம் தோளில் வச்சுட்டு வந்தாங்க. சில பேர் கிட்டத்தட்ட அந்த தாத்தாவுக்கு ஒரு 60 வயசே இருக்கும். 60 வயசு தாத்தா தன்னோட ஃப்ரெண்டோட கை பிடிச்சிட்டு வராரு. இதுவே சாதாரண ஒரு நாளில் அவரால் கை பிடிச்சிட்டு போவாங்களா? போக மாட்டாங்க. இந்த மாதிரி திருவிழாங்கிறதே ஒரு தனியான அனுபவம் தான். பசங்க வந்து தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு வைப்புக்கு தகுந்தப்ப ஆடிட்டு இருந்தாங்க. சாமி வந்து நிறைய பேர் அருள் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா இந்த சைடு பாருங்கள், அவங்களும் ரொம்ப அந்த உணர்ச்சி பொங்க மாரியம்மன் பக்தரில் உணர்ச்சி பொங்க அக்னி சட்டி எடுத்து முடிச்சுட்டு உணர்ச்சி பொங்க அவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் ஆளுக்கு ஒரு பிபி வாங்கி ஒரு ஆளுக்கு ஒரு லைட் வாங்கி தலையில் வச்சுட்டு வந்தோம். அந்த அக்னி சட்டி எடுக்கிறவங்க மட்டும் இல்லை, கூட வர்றவங்களுக்கு கூட அழகு எப்படி சொல்கிறது, அம்மன் அருள் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கோயில் உள்ளாரையும் பார்த்தோம். அந்த வீடியோ நான் ஆல்ரெடியே போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வீடியோக்குள்ளார போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஏரோப்ளைன் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பகுதியில். உங்கள் சைடு என்ன சொல்கிறாங்கன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஏரோப்ளைன் அளவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க. அதில் ஒரு எலுமிச்சை மாலை இருக்கும். அந்த மாலையை வர ஊர்வலம் அவங்க சுற்றி 3 சுற்றி முடித்ததுக்கப்புறம் அந்த மாலையிலேருந்து பிச்சு எல்லா பக்தர்களுக்கும், இப்போ குழந்தை வரம் இல்லாதவங்க, எதனா உடல் உபாதைகள் இருக்கவங்க, அந்த மாதிரி யாராவது வேண்டியிருப்பாங்க, வேண்டினவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்சை பழத்தை பிச்சு கொடுத்தாங்க. பாருங்கள், எவ்வளோ மக்கள் வந்து எவ்வளோ ஆட்டம் பாட்டத்தோடு எந்த அளவுக்கு கொண்டாடி இந்த திருவிழா எசனை திருவிழா வந்து நடந்திருக்குன்னு பாருங்கள். நானே ரொம்ப வியந்து பார்த்தேன். சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணி திருவிழாவை பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸாகவும் இருந்தது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக இருந்து திருவிழாவை நடத்தியிருக்காங்கல்ல அப்படின்னும் எங்களுக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னி சட்டி எடுத்துக்கிட்டே வர முடியல. அந்த அளவுக்கு அம்மன் வந்து அவங்க மேலே இறங்கி இருக்கிறாங்க. கூட இருக்கிறவங்களாம் கஷ்டப்பட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க.
அதுக்கு வந்து அவங்க விரதம் இருக்கணும். தனிப்பட்ட முறையில் அவங்க விரதம் இருந்து தான் அக்னி சட்டியை அவங்களால தூக்க முடியும். அப்போ தான் அதுக்குண்டான வழியே கிடைக்கும். ரொம்ப என்ஜாயாக இருந்தது. அப்படியே நானும் என் ஃப்ரெண்டும் சைடில் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே போயிட்டு அப்படியே ஒரு வீடியோ கிளிப்லாம் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வேணுங்கிற ஐஸ் எல்லாம் நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி வந்தோன்னா இன்னும் அக்னி சட்டி அழகெல்லாம் வந்துருந்தாங்க. நான் கேட்டேன் எவ்வளோ நேரண்டி எடுப்பாங்கன்னு. அதெல்லாம் இன்னும் நைட்டு 7-8 மணி வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய வரும். இன்னும் வந்து ஒரு ஏரியாவிலேருந்து நிறைய மக்கள் வருவாங்க, ஏரோப்ளைன் அளவு எல்லாமே வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவள் அப்படியே நான் என் ஃபேமிலியெல்லாம் பிக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிட்டு போகும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரோப்ளைன் அளவெல்லாம் வர ஆரம்பிச்சிது. நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுட்டு அக்னி சட்டியே எடுத்துக்கிட்டு வர எல்லாரையுமே நாங்கள் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தோம். அப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருள் வந்து ஆடும்போது எங்களுக்கு பயமாக இருந்தது. ஏன்னா தலையில் நெருப்பு வச்சுருக்குறாங்க. தலையில் நெருப்பு வச்சுக்கிட்டு சாமி வந்து ஆடுங்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் நம்ம பக்கத்தில் வரும்போது. ஆனால் உண்மையிலே அது ஒரு மகிமை தான், அந்த மாரியம்மனோட ஒரு மகிமை. அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம். பாருங்கள் இங்கே ஒருத்தர் பாருங்கள் அவங்களோட குழந்தைய தோளில் சுமந்து வச்சுட்டு வராரு, அக்னி சட்டி எடுத்துகிட்டு வராங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு அனுபவம் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்தே ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வேஷம் போட்டுட்டு அதை அவங்க வேண்டியிருப்பாங்க போல். அம்மன் வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு விபூதி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நம்மளும் அப்படியே போயிட்டு அவங்கள்ட்ட திருநீரெல்லாம் வாங்கிட்டு எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்படியே கண்டினியூவாக நம்மளும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பரவாயில்ல, யோசிச்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு அவங்க பக்தராக இருக்கிறாங்கன்னா அந்தளவுக்கு அவங்களோட அந்த முக பாவனை தகுந்தாப்புல அவ்வளோ அழகாக அவங்க மேக்கப் போடுறாங்க. அதுக்கு அடுத்தது தான் ஒரு கேங் வந்தாங்க பாருங்கள். ஆட்டம்னா இதுன்னா சும்மாவா அப்படிங்கிற லெவலில் வெறித்தனமாக கேர்ள்ஸு பாய்ஸு பெரியவங்க சின்னவங்க வயசானவங்க கூட இல்லாமல் எல்லாருமே ஆட்டம் பாட்டத்தோடு வந்தாங்க. அப்படியே கூட்டத்துக்குள்ளே நம்மளும் உள்ளே போய் பூந்துட்டு என்னப்பா வழி விட மாட்டேறீங்க, கொஞ்சம் நான் ஓரமாக வழி விடுங்க, உள்ளே ஓடிடுறேன்ற மாதிரி நான் உள்ளே ஓடி விட்டா உள்ளே பார்த்தா நம்ம செட்டு எல்லாரும் ஆடிட்டு இருந்தாளுங்க. சரின்னு சொல்லிட்டு ஆடுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தேன்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. நிப்பாட்டே கேர்ள்ஸ் எல்லாம் ஓரம் போய்டே, இதுக்குங்கிட்ட பாய்ஸ் தான் சொல்லி சொன்னாங்க. அப்படி விட்டுருவோமா அப்படின்ட்டு பெரியவங்களும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வந்து ஆளுக்கு 2 அந்த பீட்டுக்கு தகுந்தப்பில் 2 ஆட்டம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஊர் அந்த கோவிலை சுற்றி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஓகே நிப்பாட்டே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் போட்டாங்க பாருங்கள் நம்ம குத்தை. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் சிஸ்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்தால் பசங்களாம் டான்ஸ் ஆடினா வைப் ஆகிடுச்சு. அந்த அடிக்கு வந்து வைப் ஆனதும் ஆடிட்டே அப்படி வந்ததுக்கப்புறம் அளவு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நேராக போக முடியாது, ஏன்னா பெரிய அளவு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் அவங்க ஒரு சைடாக திரும்பி தான் போகணுன்னு அப்படியே மக்கள் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த இடமே அப்படியே ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா என்ன பண்ணும், நகர கூட இடம் இல்லை பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு. யாராலையும் நகர முடியாத அளவுக்கு க்ரௌடாக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நவுந்து நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் கோவில் கிட்ட நாங்கள் போய்ட்டோம் பாருங்கள். கோயில்கிட்ட இருக்காக்கா கம்மனு இருக்கா வைப்பு இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்கெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. கோவில் கிட்ட போனதும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு எதனா புதுசாக ஸ்டெப்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டாலே சரி ஓகே போகலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா திரும்பி கூட போக முடியாதுல்லங்க, திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு க்ரௌடாக இருந்தது. சரி வாங்க நமக்கு கிடச்சது வைப்பு, நம்ம போவோம் அவளுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி வந்தோன்னா அங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இல்லை இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் டான்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ரவுண்ட் பண்ணி ஒரு டான்ஸ் பண்ணலான்னாங்க. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அளவு குத்துறவங்க எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே ட்ரம்ஸ் எல்லாம் வைங்க, ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியானாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னாங்க. என் சைட்லேயும் இவ்வளோ பாட்டுக்கும் டான்ஸ் ஆடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இடையில வந்து நிறைய குழந்தைங்களை தெரியலன்னு எல்லோரும் தோளில் தூக்கி வச்சுருந்தாங்க. ஏன்னா அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு தாயானவள் தனது குழந்தையை இடுப்பில் தூக்குவாள். ஏனென்றால் தான் காணக்கூடிய இந்த உலகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக. ஒரு தந்தையானவன் தனது குழந்தையை தோளில் தூக்குவான். தான் காண இயலாத இந்த உலகத்தை தன் மகனோ மகளோ காண வேண்டும் என்பதற்காக தூக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு ஆசிரியர் நேருக்கு நேராக தான் என்ன பார்ப்பாங்க, என்னன்னு சொன்னால் தான் கண்டு தான் சாதித்து தான் எதிர்த்து நின்ற வெற்றி தோல்விகளை தன் மாணவனும் எதிர்த்து நின்று போராட வேண்டும் என்பதற்காக தான். அதுபோல் தான் எனக்கு இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ மக்கள் பாருங்கள், மூச்சு கூட விட முடியல. மூச்சு என்ன சின்னதாக நகர கூட முடியல. நகர முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடுங்க முடியாத கூட்டமாக இருந்தது. அந்த ஒரு ½ யாராலையும் எங்கேயுமே நகர முடியல. நாங்களும் இங்கே கோயிலுக்கு நேராக தான் நாங்கள் நின்றுட்டு இருந்தோம்.
எப்படியோ பின்னாடி வந்துருந்தோம். எல்லாருமே குழந்தைங்கள தூக்கி தோளில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தோளில் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த போல் நீங்களும் தோளில் உட்காந்து திருவிழா பார்த்த அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுதான் ஏரோப்ளைன் அளவுன்னு சொன்னாங்க. அந்த ஏரோப்ளைன் அளவு எல்லாம் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 and 5 4-5லேருந்து அளவு வந்திருக்கும். இவர் வந்து பெரிய இதை அளவும் குத்திக்கிட்டு உடம்புலையும் அளவுக்கு குத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி என்னெல்லாம் முடியல, பார்க்கும்போதே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், உடம்புல நமக்கு குத்திட்டு வர்றதுன்றது வேற, திருப்பி வந்து கன்னத்துலேயும் அழகு குத்தி உடம்புலையும் அழகு குத்திட்டு அதில் பறந்து வர்றதுங்கும்போது ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறம் அளவுகள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கலட்ட ஆரம்பித்தாங்க. சுற்றி வந்தாங்க. கோவிலில் வந்து ஒரு 3 times சுற்றி வந்தாங்க. கோவிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் அம்மனோட முன்னாடி நேராக நின்று சாமி பேரை சொல்லிட்டு மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு அந்த அளவை கலட்டினாங்க பாருங்கள். நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். எவ்வளோ பெரிய அழகை எவ்வளோ வலி வலிச்சிருக்கோம். அதான் அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் எதுவுமே தெரியாது. வலியெல்லாம் தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அம்மன் வந்து அருளாடி இருக்கும். இப்போ வாங்க, இப்போ வந்து இந்த ஒரு பெரிய அளவாக கலட்ட போகிறாங்க. அதுக்கு வந்து எல்லாரையும் ஒரு சைடாக நிற்க வச்சுட்டு அந்த நடுவில் சூளம் இருக்குது பாருங்களா, அதெல்லாம் கட்டிடுவாங்க. ஏரோப்ளைன் அளவு வரும்போதே நிறைய பக்தர்களுக்கு இங்கே சாமி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கிற அளவெல்லாம் கலட்டி அவங்கள கீழே இறக்குவாங்க. கீழே இறக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய அந்த அளவையும் கலட்டி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் விரதமே விட செய்வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டேருந்து எலுமிச்சம்பழம் வாங்குகிறாங்க பக்தர்கள். எப்படின்னா ஏதாவது வேண்டி இருப்பாங்க அவங்க, நான் வந்து அம்மன்கிட்ட வேண்டி இந்த மாதிரி எனக்கு இதை நிறைவேறினா நான் அடுத்த வருஷம் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வேண்டியிருப்பாங்க. அந்த வேண்டுதலுக்காக இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் அடுத்த நாள் பூஜை அறையிலையும் சில பேர் வைப்பாங்க, சில பேர் தேய்ச்சி குளிப்பாங்க, சில பேர் அதை வெறும் வயிற்றுலையும் சாப்பிடுவாங்க. அது வந்து அவங்கவுங்க ஊருக்கு தகுந்தாப்புல சாத்திரப்ப சம்பிரதாயங்கள் எல்லாமே மாறி மாறி போகும். இப்போது இந்த அளவை வந்து கலட்ட போகிறாங்க. கலட்டுறதுக்காக தான் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே அம்மனோட முன்னாடி திருப்பி நிற்க வச்சாங்க. அம்மனை பார்க்குற மாதிரி நிற்க வச்சாங்க. அம்மனை பார்க்குற மாதிரி நிற்க வச்சதுக்கப்புறம் கூட அவங்களோட சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருமே வந்து நின்றுட்டு ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சூளத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு ஒரு முனையில் இருக்கக்கூடிய அந்த சூளத்தையும் எடுத்துட்டு எல்லாரும் தயாரானாங்க. அவரோட நெத்தியில் நின்று உச்சி பொழுத தலையை ஒருத்தர் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அவரோட அங்கே இருக்கக்கூடிய பூசாரி அந்த அண்ணாவும் வந்து பார்த்திங்கன்னா தயாராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட தெரியலங்க. அதை கலட்டின அந்த ஒரு நிமிஷம் எப்படி கலட்டினாங்கன்னு தெரியல பாருங்கள். தலையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டாங்க, உடம்பு ஒருத்தர் அழுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ யோசிச்சு பாருங்களேன், மக்கள் எல்லாருமே கைத்தட்டி அவ்வளோ ஆறாவரத்தோட அப்படி உற்சாகப்படுத்தி கலட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டை எப்படியோ தேடி கண்டுபிடிச்சாச்சு. எங்கடி போனேன்னா அவளோட ஃபேமிலி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே ஒரு ஹாய் கொடுத்துட்டு வேணுங்கிறத எல்லாமே நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு பாருங்கள், இதான் கலட்டின அழகு. எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய அழகுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒருத்தர் பாருங்கள், அவங்களோட குழந்தைய தோளில் சுமந்துக்கிட்டு வராரு. அப்படியே வரவல்ல பார்த்தா பாப்பா கையில் குழந்தைய வச்சுருந்தா சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா ஏன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட மாமா கூட கை கொத்து போனால் சரி வாடி நான் அப்படியே ஒரு வீடியோ ஷார்ட்ஸுக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோடையும் கை கொத்திட்டு போட்டு நாங்களும் அவங்களோட காரில் ஏறி அப்படியே நாங்களும் வீட்டுக்கு வரதுக்கு சரி ஓகே கிளம்பலாம் டைம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். அப்படியே சின்னதாக ஒரு கிளிப் ஸ்லோ மோஷனில் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிளிப்பை எடுத்துக்கிட்டோம். உன்மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், அட இன்னொரு பிறவி என்னை வெற்றால் இன்னும் ஆனந்தம், வணிகட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போற்றும் கருணி ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாங் இருந்தது. ஓகே, இருந்தாலும் நம்ம மாமா வருவார், வந்தது நம்மளும் இன்னொரு டெடியை வாங்கி வச்சுக்கிட்டு நாங்களும் டெடிக்குள்ளே வந்துட்டு நிறைய வீடியோ போட்டு